அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா, பர்சனல் அசிஸ்டண்ட் அவங்களுக்கான இன்டர்வியூ நடத்தி முடித்தாங்க. முடித்த ஒரு 3-4 நாள்லேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் லிஸ்ட்டை விட்டாங்க. இவ்வளோ குயிக்காக விட்ருக்காங்க. ஆனால் நமக்கு 116 to 171 2.5 வருஷங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்ன வரையும் வரல ரிசல்ட்டு. கண்டிப்பாக இந்த வாரம் உறுதியாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண இந்த வாரம் கண்டிப்பாக வரணும். அதை நம்ம இன்னையிலேருந்து கூட எதிர்பார்க்கலாம். இன்னையிலேருந்து வர சனிக்கிழமை வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். நான் இந்த முந்தின நாள் வீடியோ தான் சொல்லிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்தால் தான் அங்கிட்ட ஒரு 10 நாள் 12 நாளுக்குள்ளே அவங்கள மற்ற ப்ராசஸிங் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்ற ப்ராசஸ்லாம் அவங்களால முடிக்க முடியும். முடித்து நம்ம ஜூலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நண்பர்கள் வந்து அடிக்கடி கேட்டுட்ருக்கீங்க, இவ்வளோ மார்க்குன்னு. நான் ஆல்ரெடி சொன்னது தான். எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லை அப்படின்னா 145க்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் சேஃப். அட்லீஸ்ட் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டாவது வரும். ப்ரியாரிட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா 135க்கு மேலே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டாவது வரும். இதுதான் நம்மளுடைய கணிப்பு. பார்ப்போம், ரிசல்ட் வரட்டும் எப்படின்றது தெரியும். அதனால் அதே மாதிரி 73-74 கேட்டுட்ருக்கீங்க. அது ஆகஸ்ட் மாதம் தான் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் நடத்துவாங்க. உங்களுக்கும் நல்ல தகவல் நல்ல செய்தி வரும். ஏன்னா அந்த அளவுக்கு அதில் காம்படிஷன் கிடையாது. எல்லாம் 10th அதிகபட்சமாக 12th டிப்ளமோ இவங்க தான் அதில் இருக்காங்க. டிகிரி முடித்தவங்க அதில் இல்லை. இதில் வந்து லேட்டாக காரணம் வந்து 116 to 171 லேட்டாக காரணம் வந்து ப்ரியாரிட்டி பிரித்து போடணும். அது ஒரு ரீசனாகவும் சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லா வேக்கன்சியும் எடுக்கிறதாகவும் முக்கால்வாசி வேக்கன்சியில் வந்து ஃபில் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரிசல்ட் வரப்போ தான் தெரியும். நம்மளுடைய கணிப்புப்படி இன்னையிலேருந்து இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிடும், வந்துடும். கண்டிப்பாக பார்ப்போம், எப்படின்றத பார்ப்போம். வேறு எதுவும் டவுட் அப்படின்னா கேளுங்க, கீழே கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த வாரம் விட்டால் தான், ஏன்னா ஆல்ரெடி தேதி இன்றைக்கி வந்து 15 ஆகிடுச்சு. இந்த வாரம் அவங்க விட்டால் தான் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டை லோக்கல் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் கூப்பிட்டு சர்டிஃபிகேஷன் முடிச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன டைரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஜூலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி அவங்க பிளான் பண்ண முடியும். அந்த டைமுக்கு அவங்களுக்கு ஒரு 10 நாளாச்சும் எடுக்கும். அந்த கணிப்புப்படி தான் நம்ம வந்து இந்த வாரத்தில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும்ன்று சொல்கிறோம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி எதிர்பார்ப்பு இருக்கோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்துடும். நம்பிக்கையாக காத்துருங்க. ஒருத்தனாக கேட்குறீங்க, இவ்வளோ மார்க்குன்னு கேட்குறீங்க. நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பிரகாரம் தான் சொல்கிறோமே தவிர்த்து இது உறுதியானது கிடையாதுன்றதை நான் இந்த வீடியோ மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். சேஃப்ன்றது வந்து எதை வச்சு சொல்கிறோம்னா, நான் சொல்கிறதுல வந்து ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டை தான் நான் சேஃப்னு நான் சொல்கிறேன். அது வந்தாலும் ஒரு சான்ஸு ஒரு 1 இயர்க்குள்ளே அந்த வெயிட்டிங் லிஸ்ட் கெடுகாலம் வந்து 1 இயர். அந்த 1 இயர்க்குள்ளே நம்மளை கூப்பிட்ருவாங்களா அப்படின்ற ஒரு தான். ஏன்னா ஒரு மடத்தில் 1:3, ஒரு மடத்தில் 1:4 அப்படின்ற ரீதியில் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த 1:4 போனதுக்கு காரணம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மார்க்கில் உள்ளவங்களாக கூட இருக்கலாம். அதனால தான் அந்த 1:4ன்ற ரேஷியோ போகுது. சில மாவட்டத்தில் 1:3 அப்படி போயிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. அது எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு நம்ம ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். கண்டிப்பாக வேக்கன்சி உயரும், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10லேருந்து 5 வேக்கன்சி கண்டிப்பாக உயருன்றது நம்ம கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா முந்தைய நோட்டிஃபிகேஷன்லாம் அப்படி தான் உயர்ந்திருக்குது. அதுக்கு உதாரணம் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் 2021 பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஃபைனல் லிஸ்ட்டு விட்டு அதில் வந்து இவ்வளோ வேகன் நாங்கள் உயர்த்தியிருக்கோம் அப்படின்றது அவங்கள ஒரு சர்க்குலராகவே நம்மளுக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அரியலூர் மாவட்டத்தில். ஆமாம், அதனால் வந்து இவ்வளோ நாள் காத்திருந்துட்டோம். கண்டிப்பாக நல்லது நடக்கும். நம்ம காத்திருந்ததுக்கான ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வேண்டிக்கோங்க, நல்ல செய்தி வரும். ஒவ்வொருத்தவங்களும் படுற கஷ்டம் பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த வேலையை நம்பி எந்த வேலைக்குமே போக முடியாமல் உட்காந்துருக்குறோம். வந்துச்சுன்னா எப்படி இடையில ரிசைன் பண்ணிட்டு வரது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக வந்துடும், கவலைப்படாமல் இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஆளுன்ற பெல் ஐக்கான் அமைக்குங்க. அப்போ தான் நான் கொடுக்குற தகவல் வந்து உங்களுக்கு வந்து சேரும். நம்ம ஒரு கண்டென்ட்டுக்காகவோ இல்லை பணம் சம்பாதிக்கவோ அந்த வீடியோலாம் போடல. எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நன்றி நண்பர்களே.